அடுத்து மெமோரியல் புக் ஒன்று வந்து ஒரு நினைவு மலர் வந்து திரு மணிவண்ணன் அவர்கள் ஒரு சீரிய முயற்சியோடு எடுத்து பண்ணியிருக்காரு. அதை பற்றி இப்போ கொஞ்சம் பேசுகிறதுக்கும் அதை வழங்குறதுக்கும் நான் அவரை மேடை கழிக்கிறேன். மிக்க நன்றி. இது போன்ற நினைவேந்தலுடைய முக்கிய நோக்கமே ஐயா அவர்களுடைய பலவித பண்புகளை பல்வேறு கோணங்களில் பார்ப்பதற்கும் பரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ் மன்றத்தின் வரலாறு நான் நிறைய தடவை சொல்லுவேன். நான் வந்து 25வது ஆண்டில் தலைவராக இருந்தேன். அப்போ சொன்னேன், இது 25 ஆண்டு மன்றம் கிடையாது, 25 ஓராண்டு மன்றம். ஏன்னா ஒரு தடவையும் பண்ணது நம்ம மறந்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய வரலாறு நமக்கே தெரியாது. தமிழ் மன்றத்தை பற்றி அவர் சேர்த்து வைத்திருந்த ஆவணங்கள் தமிழ் மன்றத்துக்கிட்டே கிடையாது. நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் வந்து ஒரு தடவை ஸ்டோரேஜில் இருந்தப்போ திருட்டு போனப்போ அதையும் இழந்திருக்கோம். அப்போ அவருடைய கைப்படை எழுதின குறிப்புகள்லாம் கூட நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா முதல் ஆண்டு அவங்க தொடங்கினப்பயே வந்து எந்த மாதிரி ஒரு ஆழமான அடித்தளம் போட்டிருக்காங்கன்ட்டு. இந்த நினைவு மலர் அப்படிப்பட்ட ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் என்று தானே விரும்பினேன். இந்த நினைவு மலர் தொகுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்மன்ற செயற்குழுவுக்கு நன்றி. இந்த நினைவு மலர் தொடங்கின சமயத்தில் தமிழ் மன்றத்தில் தமிழன் இருந்த படங்கள் எங்கேயாவது இருக்குமான்னு தேடணும். எல்லாம் இத்தனை குழுவில் இருந்திருக்கோம். இந்த 40 ஆண்டுகளில் 240 பேர் செயற்குழு இருந்திருக்கோம். எல்லாருக்கும் வந்து நாங்கள் மேடையில் இருந்த படம் ஏதாவது ஒன்று இருக்கும். தமிழ் மன்றத்தில் வந்து தமிழன் மேடையில் இருந்தது இல்லை, அவர் வெளியிலிருந்து வேலை செய்திருக்கிற ஒழிய தன்னை முதல்ல நிறுத்திக்கிட்டதே கிடையாது. அதை ரொம்ப அரும்பாடுபட்டு தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது. நல்லவேளை 6 புண்ணியத்தால் வந்து அந்த விழுதுகள் இதர வெளியீட்டில் வந்து அதே அவங்க சகுன அம்மா சொன்ன அவங்கள்ட்டே அந்த படம் இல்லை. அவங்க வந்து இந்த விளக்கை ஏற்றணும் 6 படம் எடுத்தார், நினைவு இருக்குது கேளுங்க அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்தது. அதுவும் சில நாட்களுக்கு முன்னாடி தான் கிடச்சிது. அதெல்லாம் அப்படி நிறைய குருவி சேர்க்குற மாதிரி நிறைய படங்களை சேர்த்து வச்சுட்டு அவர் தமிழ் மன்றத்தில் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணியிருக்கோம். இதை கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு வரைக்கும் இதில் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். 4 மணிக்கு வந்து நான் 40 பிழை பார்த்தேன். அது தமிழ் மன்றத்தில் வேறு அவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து இத்தனை பேருக்கு கொடுக்கணும், அச்சடிக்கணும். இன்றைக்கி இது எல்லாத்தையும் உங்கள் அச்சடித்து உங்களுக்கு கொடுக்குறதா திட்டம். காலையில் 4 மணிக்கு 40 பிழை கண்டுச்சா நான் என்னத்தை செய்கிறது? அதனால் என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு காப்பி, இந்த ஒரு காப்பிக்கு $50 ஆச்சு. அதை மட்டும் அச்சடித்து அது குடும்பத்துக்கு ஒரு மொமெண்டோவாக கொடுக்க போகிறோம். இந்த 40 பிழைகள் அவங்க கண்டுபிடிக்காமல் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட. ஏன்னா இதில் எனக்கு கண்ணு வேற மங்கிட்டு வருது. அதனால் சட்டம்னு வந்து சட்டுன்னு வருது. அதில் அச்சில் பார்க்குறப்பலாம் ஐயோ இதை எப்படி நான் விட்டேன் கண் தெரியல. இதில் ஒரு காலத்தில் வந்து தமிழ் மன்றத்தினுடைய தலைவர்கள் வந்து நாட்டாம மாதிரி நல்லா பட்டு வேஷ்டி, பட்டு அங்கவஸ்திரம், ஜிபா ஒன்று போட்டுக்கிட்டு முதல் வரிசையில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு மற்றவங்க வேலை செய்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் முதல் தலைவர் அவர் குப்பாளி போட்டுருப்பார். நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய படம் ஒன்று இங்கே எங்கேயோ இருக்குது. பெட்னா ஆர்கனைசேஷன் மீட்டிங்கில் இருக்கும். இவர் நிறுவன தலைவர். அவர் எங்கே உட்காந்துருக்கா பார்த்தீங்கன்னா பின்னாடி 2வது வரிசையில் சகுனாமாவும் இவங்களும் வந்து அங்கெங்கேயோ விருந்தாளிங்க மாதிரி வந்து உட்காந்து நான் தான் ராஜா, நீ எழுந்தராணி அப்படின்னெல்லாம் கிடையாது. அந்த பண்பை வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும். அவர் வந்து நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் பார்க்குறேன். அதில் தான் வந்து தமிழன் பார்வையில் தமிழ் மன்றம் சொல்லிட்டு நான் உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்கள் நிறைய ஆவணங்கள் படங்கள் வந்து முன்பெல்லாம் கிடைச்சது. அதில் வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். அவர் வந்து முதல்ல விருதுகள் எழுதின கட்டுரை வந்து அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து முறையான ஆவணப்படுத்தப்பட்ட நம்ம வரலாறு கிடையாது. நம்ம தமிழ் மன்றம் எப்படி உருவாச்சுன்றது அதுதான் அத்தாரிட்டேட்டிவ், வேற எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. அப்புறம் 2002 வந்து நாராயணன் தலைவராக இருந்தப்போ நியூஸ் லெட்டரில் நீங்கள் முதல் தலைவர் ஒரு ஃபவுண்டர்ன்ற முறையில் வந்து உங்கள் கண்ணாட்டத்தில் தமிழ் மன்றத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே தமிழ் மன்றம் in 22 years
டைட்டில் பாருங்க அவர் கொடுத்தது, ஏ ஃபவுண்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், நாட் தி ஃபவுண்டர். யோசிச்சு பாருங்க, நான் தான் இல்லை, நானும் ஒருத்தன். அந்த இடத்துலயே அவருடைய வந்து ஒரு பணிவு. அதுல வந்து ரொம்ப எடுத்தோடனே தொடங்கிடுவாரு, பேர் என்ன முதல்ல எடுத்தோடனே அதுதான் அவருக்கு முக்கியம். இது தமிழ் மன்றம், சான் பிரான்சிஸ்கோ தமிழ் மன்றம் கிடையாது, பேரியா தமிழ் மன்றம் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சப்போ தமிழ் மன்றம் நார்தன் கலிஃபோர்னியாலாம் பேர் சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தோம், அந்த பர்பஸஸ் அவர் வச்சிருப்பாரு. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், அது இன்னைக்கும் வேலிட். இது வந்து ஒவ்வொரு தமிழ் மன்றத்தில் செயற்குழுவுக்கு போட்டியிடுறவங்க கூட அதை படிக்கணும். அதில் வந்து ரொம்ப துணிச்சலாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். நமக்கு இருக்க பிரிவினைகள், சாதி பிரிவினைகள் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போவும் வந்து வெவ்வேறு அரசியல் பிரிவினை என்ன பிரிவினைகள் இருந்தாலும் அதையும் பற்றி சொல்லியிருப்பார் அவர். அதே மாதிரி வர்றவங்க வந்து என்ன அவங்களுக்குள்ள ஈகோ, அந்த சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து அவர் அப்பவே பதிவு பண்ணி போயிட்டு, ஆனாலும் என்ன சொல்லியிருப்பாரு, வருங்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை. இது 22 வருஷம் சமாளிச்சிருச்சு, இன்னும் சமாளிக்க 41 வருஷம் சமாளிச்சிட்டோம். இது ஒரு 400 வருஷம் போகும். அப்படி ஒரு ஆழமான ஒரு அந்த மாதிரி ஒரு அடித்தளம் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த சொல், செயல், சிந்தனை எல்லாத்துலயும் அவர் வந்து ஒரே மாதிரி இருப்பார். அவர் சொல்றது தான் செஞ்சிருக்கார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, நமக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம். when you disagree, what do you do? நம்ம எல்லாருக்கும் வந்து நீ மடையன் நான் புத்திசாலின்னு சொல்றதுதான் ரொம்ப ஈஸி. ஆனா அவர் வந்து தன்னுடைய தலைவரோட வேறுபட்டிருக்காரு. தலைவரோட வேறுபடுறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல வேறுபடுறாரு. தமிழ் மன்றம் செக்யூலரா இல்லையான்ட்டு வந்து 1981 சண்டை வந்திருக்கு. நம்பவே முடியல. 1979 ஆரம்பிச்ச மன்றத்துக்கு ஒரே வருஷத்துக்குள்ள இது செக்யூலரா இல்லையா, தீபாவளி கொண்டாடணுமா இல்லையா அப்படின்ட்டு. முதல்ல தீபாவளி கொண்டாடணுன்றது தான் அவர் நினைச்சிருக்காரு, அதை அவர் குறிப்பிட்டாரு. ஆனா மற்றவங்க சொல்றதுலயும் ஒரு நேர்மை இருக்கு. அவங்க சிறுபான்மையா இருந்தாலும் லிசன் டு தம், we should listen to them. சிறுபான்மை இருந்தாலும் நீங்க கேட்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும் அவசியம் கிடையாது. you should pay attention to that அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்க, எடுத்தோம்னா என்னென்ன காரணம்னு வரிசையா சொல்றாரு. எதுக்காக நம்ம வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து கொள்கை வேறுபாடு, அது இல்லை. எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கடைசியில the last paragraphல சொல்லுவாரு, okay, this is the spirit of the constitution. Secularism is the spirit of the constitution, but majority members may change it tomorrow and may do something which the founders did not envisage. அது இந்த மாதிரி ஒரு ஜனநாயக பண்பு. இதுதான் நாங்க நினைச்சோம், அடுத்து வர்றவங்க வேற ஏதாவது நினைக்கலாம். ஓகே, if the committee still decides to go ahead and celebrate Deepavali, இது பாருங்க என்ன மாதிரி வருது. he disagrees with that. அவன் என்ன சொல்றாருன்னா, I am not going to fight it. I like to express my dissent, but will still help organize the function as a committee member. But I will not participate in the event since it would be contrary to the constitution and the principle for which I stand. மெய் செலுத்து போயிட்டேன். இது வந்து இந்த பணிக்கு வந்து இது வந்து கார்பரேஷன்ல they are trying to train you to do this thing. Disagree but commit. இது 1981 பண்ணிருக்காரு. நான் இதை கத்துக்கிட்டது வந்து 2001 திரிகாம்ல. அப்புறம் அதை வந்து சிமாண்டெக்ல எல்லாம் 1981 என் தமிழ் மன்றத்திலேயே அவர் செயல்படுத்திருக்காரு. அதுல கடைசியில வேற முடிப்பாரு, I am really sorry if this causes any inconvenience and apology for it. இதெல்லாம் வந்து அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது அதுக்கு நமக்கு வரலாறு கிடையாது. ஏன்னா அந்த சமயத்துல வந்து ஏதோ ஒரு காரணத்தால பிணக்குனால தமிழ் ஐயாவும் அவர் சார்ந்த நிறுவனர்களும் தமிழ் மன்றத்திலிருந்து ஒரு 10 ஆண்டு விலகி இருந்திருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின். ஏன்னா அவர் தேர்தலில் போட்டிட்டு அவர் நிறுவன தமிழ் மன்றம் அவர் தோக்கடிச்சிருச்சு. தேர்தல் தோத்து போயிட்டு ஒரு விலகி நிற்கிறார், 10 ஆண்டு விலகி நிற்கிறார். ஆனால் 40 வருஷம் ஆகணும் இன்னும் அவர்கிட்ட இருக்கு. 40 வருஷம் தொடர்ந்து அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து யாரோ சட்டத்தை திருத்தி தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு சட்டத்தில் போட்டிருக்காங்க. இதை வந்து 1991, 92 பழனி இருந்த அந்த செயற்குழுல வந்து அவங்க வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது செக்யூலர் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு விவாதிச்சு, லெட்ஸ் ரீடைன் செக்யூலர்,
லெட்ஸ் ரிமூவ் த ரிக்வயர்மெண்ட் டு செலிப்ரேட் தீபாவளின்னு 91 சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை அவர் பாராட்டியிருக்கார். ஏன்னா இது வந்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ள ஒரு குழந்தையா அதை வளர்த்துருக்கார். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். உடனே அந்த செஞ்சவங்களை வந்து பாராட்டியிருக்காரு. இதுல வந்து ஐட்டம் நம்பர் 10 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுல ஏன்னா எலெக்ஷன் எப்படி நடக்கணும், அது யார் ஜெயிக்கணுன்றதுல வந்து எலெக்ஷன்ல நிக்கிறவங்களை வந்து 10% மேல யார் இருந்தாலும் வந்து அந்த 2 பேரும் எலிஜிபிள் கேண்டிடேட் வில் டாஸ் அண்ட் டிசைட் ஹூ வின்ஸ். படிக்கிறவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். தட்ஸ் நாட் டெமோக்ரஸி. அது ஏன் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, they wanted to make sure that there is no one dominant group that controls the organization. பின்னாடி அதை எடுத்துட்டாங்க, அது இல்லை விஷயம். இதை அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போ வந்து ஒரு பெரிய பிளவுக்கு காரணமாக இருந்ததை தீர்த்து வச்சுட்டு எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து என்ன செஞ்சோம், நல்ல செய்யாட்டாலும் பரவாயில்ல, கெடுதலை செய்யாதீங்க. அது அவர் வந்து ரொம்ப நிகழ்ச்சியோட அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த நான் என்னுடைய முன்னுரைக்கு போகிறேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பார்க்கறது என்னென்னா, இந்த ஆவணங்கள் இருந்து நான் பார்க்கறது என்னென்னா வந்து ஒரு தந்தை குழந்தைய வளர்த்துட்டு இருக்கப்போ வந்து இதெல்லாம் குழந்தைங்க இருக்கவங்க, அதுவும் கண்டிப்பாக ஒரு டீனேஜராக இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அட் சம் பாயிண்ட் யூ ஆர் கோயிங் டு டிஸ்அக்ரி வித் யுவர் பேரண்ட்ஸ். சண்டை இருந்துகிட்டே இருக்கும். யுவர் ஃபாதர் ஆல்வேஸ் லவ்ஸ் யூ, இட் மே நாட் ஷோ இட் யூ. அந்த மாதிரி தமிழ் மன்றம் வந்து பிணக்கு இருந்தாலும் தமிழ் மன்றத்தை வந்து ரொம்ப ஆழமாக நேசிச்சிருக்காரு. எவ்வளோ ஆழமாக நேசிச்சிருக்காருன்னா, நிறைய இந்த மாதிரி சட்ட சீர்திருத்தங்களை பற்றி குறிப்புகள் எழுதி வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு அந்தந்த தலைவர்களை பாராட்டிட்டு அவங்கள்ட்டெல்லாம் உரையாடிட்டு நர்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கான். ஆனால் எப்பவுமே வந்து பாரு, நான் இதை பண்ணியிருக்கேன், நீ இதை ஃபாலோ பண்ண, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தே ஹாவ் டு டிசைட் ஆன் தம்செல்ஸ். எப்படி ஒரு தந்தை ஒரு மகனை வளர்ப்பாரோ அது போல தான் இவர் வந்து தமிழ் மன்றத்தினுடைய தந்தையாக விளங்கி இருக்கிறார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் சில கூறுகளை வந்து இதில் பதிவு பண்ண முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரே ஒரு இஷ்யூ தான் இருக்குது இதில். இதை வந்து அவங்க குடும்பத்துக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இதனுடைய பிடிஎஃப் காப்பியை வந்து நாங்கள் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதிவு பண்ணி எல்லாருக்கும் வெளியேற்றிடுவோம். அந்த 40 பிழைகள் இல்லாமல் இன்னும் 400 பிழைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் திருத்திடுவோன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வாக்குறுதி கொடுக்குறேன். அதனால் வந்து ஐயா குடும்பத்தில் இருந்தவங்க தயவுசெய்து இந்த இதை வந்து வாங்கிக்கோங்க. மிக்க நன்றி திரு மணி அவர்களே. நிச்சயமாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லாருக்கும் நினைவு மலர் வரும். அண்ட் நிறைய குறிப்புகள் இருக்குது. நிறைய இது முக்கியமான ஒரு ஆவணமாக வந்து மன்றத்துக்கு வந்து இன்னும் அடுத்த 400 காலங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து எந்த ஐயமும் இல்லை. அடுத்து வந்து நான் தமிழன் ஐயாவுடைய ஃபேமிலியிலேருந்து திரு லியூ அவர்களை அழைக்கிறேன். அவருடைய மகன் திரு லியூ, வாங்க பேசுகிறேன். வணக்கம். நான் முக்கியமாக கொஞ்சம் தமிழ் பேசுவேன், mostly English. Appa tried to teach me and he really tried. But நல்ல புரியும், ஆனால் அந்த பேச்சு வராது. Can you hear me okay? Okay. Thank you all for being here. It's truly an honor and a privilege to be standing here before you today. Thank you for the Tamil Mandram for honoring my father and his legacy. Time and distance took me away from here and the place where I grew up, and it took his passing to bring me back, and I'm very sad for that, but I'm very happy to see that so many people have been touched by his legacy and his life. You've heard this before, and you'll hear it a lot with my father, Yadam Ure, Yavram Kailil, right? That was one of his favorite sayings. And he lived his life like that. You know, for those of you who knew him, that's really what he believed, and that's what he did. And for those of you who didn't know him as well, the question would always come up, you know, Yaru Tamilan, you know. Inappa parandu per Packiaraj. எனக்கு 13 வயசு இருந்து அப்ப தன் பேர் தமிழன் தான் மாத்திட்டாங்க. அந்த சமயம் எனக்கு புரியல, எதுக்காக என் பேர் தமிழன் மாத்திட்டாங்க? யாரு தமிழன்,
Yennu Tamilan. At 13, I didn't understand my father's devotion to his language, the history, and the literature he'd been teaching us, my sister and me and our friends. He'd been teaching us for many years. He taught us, he said, imagine being in the streets of Sangam, Madurai, filled with music and bustle and smells and stories. And this is what he filled our heads with teaching us history. We'd heard the wisdom of Tiruvalluvar, the admonitions of Avvayar. We recited the poems of love and war. We learned about the influence of Tamil people around the world in the Middle East and in the Far East. We learned about the changes in Tamil Nadu and where we came from under British rule. We learned about the struggles of independence. We learned about the problems and the challenges that Tamilians all over the world are facing from then to now. He taught us all that. We wrote and we read. Remember, kana, dana, thana. This resonates in my mind even now as we were still practicing writing and reading. And like I said, he really tried. It was all me. But my father loved being Tamil. He loved the language and the beauty of our history, our culture, our literature. He fought passionately when he was in college to keep Tamil alive when they were trying to eliminate it as a state language. And he got in some trouble for that. He had to go into hiding for a couple of days from the police. It was a story he loved to tell me, but he told it after I was out of college, which was probably a smart thing. And he started Tamil Association to bring Tamilians together in this new land when we were all coming. His devotion to Tamil, along with the hard work of his family, his friends, his colleagues, and a lot of other passionate people, provided a strong foundation for Tamil Mandram and the Tamil Association to begin and to thrive. As his illness took him, he lost the ability to speak, and that was really difficult. He was someone who, he didn't speak much, but when he spoke directly, and he spoke clearly, and he spoke passionately. And it was really difficult for him to pull away. 6 or 7 years he was fighting this illness. But I know this, and you should know this. My father was always proud of the work that Tamil Mandram has been doing, from its foundation to its present day. He told me this. He said even if he didn't agree with it, he was happy it still existed, because his vision was not to control what it would become, but just to nourish it and see how it evolves. He knew it was in good hands, and he told me so. So I want you all to remember that. He knows, and he knew, and he was proud. And I'm very proud by proxy. I want to thank you on behalf of my family and my father for keeping Tamil Mandram a thriving, vibrant organization dedicated to Tamil language and history. He wanted to include all those who love Tamil, regardless of race, religion, or where they came from. And thank you for keeping that vision alive now and into the future. Yaru Tamilan. We are Tamilan. We who families come from Tamil background. We are Tamilan, those of us who want to learn and read and understand our language and our culture. We are Tamilan when we see a kinship in Tamil, regardless of who we are. I'll end with another one of my father's favorite quotes, which we've heard again a lot today, because he had a few favorite quotes. And it's this one I remember when I was 9 years old, back in 1981, we had a Tamil Association meeting, I think it was in San Mateo. And so my dad told me to say this, and I came up on the stage, and I didn't understand it then. I understand it a lot better now, right? And it's Tamilan endu sollada, thalai nimirundu nillada, right? We are proud to be Tamil. We should hold our heads up high as Tamilians, no matter what, no matter where we are, no matter what is happening between us. We are all Tamil. And we need to remember that. I understand that now. So let us all hold our heads high together as we celebrate our love of Tamil for now and into the foreseeable future. Vanakkam. All of you for coming and honoring my husband. It's a great privilege to hear everybody's words, and you are all witnesses for his work. I really appreciate it. And I especially thank Manivannan
Asha, everybody, Kumarappan, each one of you, I wanted to thank heartfully from the bottom of my heart. எனக்கு எப்போதுமே நான் இப்போ வரைக்கும் நான் காப்பாற்றுவேன் இந்த வேர்டை. ஐ ஆல்வேஸ் திங்க் இந்த கிரட்ஜுன்னு ஒன்று வைக்கவே கூடாது, மன்னிக்கணும். அந்த 2 பிரின்சிபலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்ட்ல இருக்குது. அதனால தமிழ் மொழிக்கு அவங்க ஒரு நாளும் என்கிட்ட குறை சொன்னதும் கிடையாது, யாராவது தப்பாக நடத்தினாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. அதை அப்படியே தாங்கிட்டு போவாங்க. ஒரே ஒரு நாள் சொன்னாங்க, செக்குலர்ன்றது ஏன் மாற்றாங்கன்னு எனக்கு தெரியல, அது மாற்றாமல் இருக்கணும். நிறைய பேருக்கு செக்குலர்னால மீனிங் தெரியல. ஒரு மீட்டிங்கில் ஒரு அம்மா என்று கேட்டாங்க, உடனே மீன் பை செக்குலர். அந்த வேர்டு ஆழமாக புரிஞ்சவங்களுக்கு they will keep it up. தமிழ் மண்டம்ஸ் ஃபவுண்டேஷன் அதோடைய நோக்கம் முன்னேறணும், அது நட்டால் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவங்களுடைய ஆசை இது வேணும்னா வருங்கால இளைய முறையினர்கள் அதை கடைபிடிச்சு முன்னேற்ற போகணும். தமிழ் இலக்கியத்துக்கு ரொம்ப படிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை புக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு தமிழ் இலக்கிய கூட்டத்துக்கு வரும்போது படிப்பாங்க. அவங்க படிக்கிறத பார்த்துட்டு நாம கேட்டேன், உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம், நீ கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஸோ he started teaching me a little bit, and then I started taking it because of the background. எப்படி இந்த poets அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால எவ்வளோ அழகா, எவ்வளோ ஒரு சின்ன மரம், ஒரு சின்ன கொடி, ஒரு பறவையை பார்த்து எவ்வளோ அழகா விவரிச்சிருக்காங்க. அதை இவ்வளோ அழகா சொல்றாங்க. அதில் தான் I started taking lot of interest about birds. எனக்கு சங்க இலக்கியத்தில் உள்ள பேர்ட்ஸ் கொஞ்சம் இதுக்கு கரெக்ட் உங்க நினைவு குறையிறதுக்கு முன்னால நிறைய எடுத்து தந்தாங்க. என்னுடைய நான் போட்டு சொன்னேன், I would write a book about this. I wanted to put you as a co-author. முக்கியம் அவங்களுக்கு அவ்வளோ எது செய்தாலும் அதுக்கு துணையாட்டு ஆதரவாட்டு எல்லாம் எனக்கு கொடுத்தவங்க. ஸோ அவங்களுடைய விருப்பம் தமிழ் மட்டும் நன்றாக வளரணும் தான். ஸோ ப்ளீஸ் கீப் இட் அப். தேங்க்யூ வெரி மச். திரு தமிழன் ஐயா ஒரு மிகப்பெரிய உயரிய மனிதர் அப்படிங்கிறது உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்கிறது கேட்குறதுக்கு எல்லாமே. இந்த நேரத்தில் பொருளாளர் முக்கியமாக அவரோட தொடக்க உரையில் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறாரு. அவரை ஒரு 2 நிமிடங்கள் அழைக்கிறேன். முதல்ல ஓப்பனிங் ஸ்பீச் ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வாட் ஐ வாண்டட் டு தேங்க் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜென்ரலி எனி ஆர்கனைசேஷன் ஒரு கண்ட்ரி ஒரு வாட் எவர் எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பைலாஸ் மேலே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். ஸோ அது இந்தியா, USA, ஸ்ரீலங்கா, சுவிட்சர்லாந்து, கனடா எல்லாத்தையும் உட்காந்து நான் படிச்சுட்டு இருப்பேன். ஜெனரல் லாங்குவேஜ்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அதில் எனக்கு முதல் ஈடுபாடு நம்ம பைலாஸ் இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெர்ஷன்லேருந்து அப்புறம் நிறைய சொல்ல கேள்வி லைக் ஐ ஜஸ்ட் டாக் டு வேரியஸ் பீப்புள். அதுலேருந்து அவங்ககிட்ட கேட்டு இந்த லைனுக்கு என்ன மீனிங் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கேன். அப்படி தான் எனக்கு இப்போ நிறைய தெரியும். எனக்கு இப்போ அம்பேத்கர், ஜேம்ஸ் மேடிசன் இவங்கெல்லாம் எனக்கு ஹேவ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். ஒரு ஆர்கிடெக்ட் அப்படி தான் நான் அவரை பார்க்குறேன். பேசிக்கலி லைக் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லாங் டேர்மில் சில லைன்ஸ் எல்லாம் எப்படின்னாக்கா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தெளிவாக போட்டிருப்பார். ஸோ நான் ட்ரெஷரர் இந்த வருஷம். ஸோ ட்ரெஷரருக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருக்கும்போது நான் பேங்க்கில் போய் கேட்டேன், எப்படி மணி எல்லாம் கேன் வி இன்வெஸ்ட், கேன் வி டூ ஃபார் அ நான் ப்ராஃபிட், அதில் எப்படி நம்ம நாட் அ பாசிவ் ஆக்டிவிட்டி எப்படி ரூல்ஸ்குள்ளே பண்ணுறதுன்னா அதுக்கெலாம் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் பழைய ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஹி ஹஸ் ஆக்சுவலி மென்ஷன்ட் இட், இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் பிரசிடென்ட் ஷால் நாட் சக்சீட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு வெர்ஷனில் இருக்குது. லேட்டர் இட் காட் அமெண்டட். அது ஃபஸ்ட்டு ஃபவுண்டிங் பிரசிடென்ட் அந்த மாதிரி எழுதணுமா அப்படியா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. அண்ட் அன்டில் தே ஆக்சுவலி சி மெச்சூர் கொஞ்சம் க்ளாஸஸ்லாம் மாற்றிருக்கலாம். பட் ஹி ரோட் இட். அதுக்கப்புறம் ஹி வில் ஒன்லி சர்வ் 1 டேர்ம்னு முதல்ல எழுதியிருந்தாங்க. ஹிஸ் ஐடியா வாஸ் ஒன்லி டு கிரியேட் மல்டிபிள் லீடர்ஸ் லைக் மெனி லீடர்ஸ். அதுவும் இப்போ கரண்ட்டாக மாறி இருக்கு. பட் பேசிக்கலி எல்லாமே யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இந்த ராபர்ட்சன்ஸ் ரூல்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு கமிட்டிலேயே முதல் பைலாலேயே 7 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. 6 எலெக்டட் மெம்பர்ஸ், ஒரு ப்ரீவியஸ் பிரசிடென்ட்னு போட்டிருப்பார். ஃபஸ்ட் இயரில் எப்படி ப்ரீவியஸ் பிரசிடென்ட் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கேட்டு பார்த்தாக்க கோஆப்ட் அப்படின்னு போட்டுட்டு
ப்ரொஃபஸர் ஜார்ஜ் ஹார்ட் இவங்க எல்லாமே இருப்பாங்க அதில். ஸோ சம் அட்வைசர்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கும்பொழுது பேசிக்லி அந்த தொலைநோக்கு பார்வை, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாமே இருக்குது. அப்புறம் நான் எனக்கு சொல்லிக்கிறேன், நான் வந்து எனக்கு 45 வயசு, 45 இயர்ஸ் ஐம் ஓல்ட். மன்றம்க்கு வந்து 41 இயர்ஸ் ஓல்ட். ஸோ ஒரு சம்வேர் அரவுண்ட் 2-3-4 இயர்ஸ்க்குள்ளே அவருக்கு இந்த தாட் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எண்ட் ஆஃப் அன் எரா. ஸோ அந்த லெகசி, அந்த இதை வந்து இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி. ஸோ வி வில் ஆக்சுவலி டார்ச் we have to carry and take it forward. அது மாதிரி இப்போ ஒரு 400 இயர்ஸ்னு சொன்ன மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து we will actually keep it forward and we'll take it philosophically. எல்லா போட்ட இது எல்லாமே இன்னுமே இருந்துட்டுருக்கு true to this day. ஸோ ஒரு சபதம் எடுப்போம் and we will actually take it forward, the spirit, not just in letter alone. So is what I would like to say. And யாதும் ஊரே யாவரும் கேளீர் ப்ளஸ் வந்து மன்றம் சார்பில் we will actually make sure we are actually remembering and celebrating his whatever that he wanted to. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ வித் தேட் ஐ வில் ஹேண்ட் ஓவர் த மைக். ஒரு நினைவு சின்னத்தை வந்து பரிசளிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் திரு தமிழன் ஐயாவின் குடும்பத்திற்கு. நிறைவாக இந்த நிகழ்ச்சியில் நிறைவுரையை வழங்கவிருக்கிறேன். மதிப்பிற்குரிய முனைவர் திரு தமிழன் பாக்கியராஜ் அவர்களுக்கு என் மரியாதையை செலுத்தி என் நன்றி உரையை துவங்குகிறேன். தமிழன் ஐயாவின் நினைவேந்தி இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் பல. ஐயாவின் நினைவலைகளையும் தரவுகளையும் பகிர்ந்ததற்கும் இங்கு வருகை தந்ததற்கும் திருமிகு சர்வநாமாவிற்கும் திரு லியூ அவர்களுக்கும் மற்றும் ஐயா அவர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். தலைமை ஒருங்கிணைப்பு உதவி செய்த திரு குமார் குமரப்பன் அவர்களுக்கும், நினைவு மலர் தலைமை ஆசிரியர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கும், அவருக்கு உதவிய செயலாளர் திரு உதயபாஸ்கர் நாச்சிமுத்து அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள். இம்மலர் மன்றத்தின் முக்கிய ஆவணங்களில் ஒன்றாய் நிச்சயம் திகழும். மேலும் இன்று ஐயா பற்றிய பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்ட மேனாள் மற்றும் இந்நாள் மன்ற செயற்குழு உறுப்பினர்களும் உரையாற்றிய நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றிகள். இங்கு பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் காஃபி அருந்த ஏற்பாடு செய்த திரு அண்ணாமலை பழனி அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வை செம்மையாக சிறப்பாக நடத்த காரணமாக இருந்த தன்னார்வலர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அவர்களது பெயரை படிக்கிறேன். திரு டெய்சி, திரு ஆஷா, திரு ஜெயராதா, திரு அறிவொளி, திரு குணா, திரு மணிவண்ணன், திரு குமார் குமரப்பன், திரு கோவிந்த், திரு ராஜேஷ், திருமிகு ஜோலித், திரு கேஆர்எஸ் மற்றும் திரு கார்கி, திரு பாலாஜி, திரு அருண் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு பிடித்த தேக்குவலை காணொலி வழி பதிவு செய்த குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. நம் தமிழ்மன்றத்தின் நிகழ்வுகள் யாவிற்கும் ஆதரவளிக்கும் புரவலர்களுக்கும் அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் என் நன்றிகள். 2021ஆம் ஆண்டு அமைப்பாளராக மன்றத்தின் சார்பாக தமிழன் ஐயாவின் புகழஞ்சலி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கையில் அவரை பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொண்டேன். அவர்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தகவல், ஐயா அவர்கள் 2002ஆம் ஆண்டு மன்ற செயற்குழுவில் அமைப்பாளர் பொறுப்பை கேட்டு பெற்றுக் கொண்டதுதான். தமிழ்மன்றம் உருவாகிய முதல் ஆண்டில் தலைவர் பொறுப்பில் இருந்தவர் ஏன் அமைப்பாளர் பொறுப்பை முன்வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி மேலும் இருக்கிறது. அவரிடமே இந்த ஐயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பு அமையாமல் போனது மிகவும் வருத்தம். இருப்பினும் 20 ஆண்டுகள் கழித்து இவ்வாண்டு அதே அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து முனைவர் அவர்களின் புகழஞ்சலியை ஏற்பாடு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது பெருமை அடைகிறேன். மன்றத்தை பொறுத்தளவில் எந்த ஒரு செயற்குழு பொறுப்பும் சிறிதல்ல என்பதை எடுத்துரைத்ததாகவே அவரின் இந்த செயலை நான் பார்க்கிறேன். சேகரித்த தகவல்கள் வழி ஐயா அவர்கள் வாழ்க்கையை ஒரு சிறிய சாளர கண்ணாடி மூலம் அணுகியதில் அவரது ஆற்றல்மிக்க செயல்கள் வானம் போல் கண்முன் விரிகிறது. முனைவர் மின்னஞ்சல்களும் பல்வேறு கட்டுரைகளும் மன்றம் மீது அவர் கொண்ட அன்பும் அக்கறையும் நமக்கு புறப்படுகின்றன. தெளிவான திட்ட செயலாக்க நேர்த்தியும் கட்டமைப்புடன் கூடிய அவரது செயல்முறைகளும் அடுத்தவர்களை தலைமை பண்புக்கு ஆயத்தப்படுத்தும் வழிகாட்டும் முறைகளும் அவர் அமைத்துக் கொடுத்த நிகழ்ச்சி நிரல் செய்தி மடல்கள் வழி கண்டேன்.
இவை தமிழ் மன்றத்திற்கு அவர் விட்டு சென்ற சொத்து. சீரிய தொலைநோக்கு பார்வையுடன் 40 ஆண்டும் கால் முன்னரே இந்நிலத்தில் நம் தமிழ் மன்றத்தை உருவாக்கி தமிழ் என்ற சொல்லே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணியது தமிழ் மீது அவர் கொண்ட பெரும் மதிப்பை பறைசாற்றுகிறது. ஐயா உருவாக்கிய நம் தமிழ் மன்றம் செக்யூலர் என்ற ஒரு மாபெரும் கோட்பாட்டை கொண்டே நிறுவப்பட்டது. தமிழ் மன்றம் நிறுவகையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கனியன் பூங்குன்றனாரின் குறிப்பையும் அவர் தரவுகளை குறிப்பிட்டு இருப்பதை பார்க்கையில் பிரிவினைகளை அற்ற சமத்துவமான மன்றமே அவர் எண்ணம் என்று அறிய முடிகிறது. முனைவர் போன்ற சான்றோர்களின் உழைப்பாலும் தொலைநோக்கு பார்வையாலும் தமிழர்கள் ஒன்று கூட வளைகுடா பகுதியில் ஒரு தளம் உள்ளது. அவரின் இப்பணி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கானது. ஐயாவின் எண்ணத்தையும் ஆக்கங்களையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோமே ஆனால் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களும் புகழுடன் நிலைத்து நிற்பது உறுதி. மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. Every memorial is a mixture of grief and celebration of life. And one of the things I wanted to share with you was one of my father's favorite songs. Just so if you have Spotify or something like that, you can listen to it on the way home. It comes from the MTR movie Anbe Va, which one of the first movies that my parents saw together. And he used to play this song, it's Pudiya Bandham, when I was young, and we would celebrate and laugh, and so I would play this for him when he was very ill, and I felt like it made him relax, and it made me feel better that when he's passed on, he's in a much better place. So if you want to feel good and remember how he felt good, play Pudiya Bandham on the way home. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார். இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. La 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 la, 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 la 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 la. புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது. அந்த காலம் தெரிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது.